இயேசுவிலே பிரியமான இறை நெஞ்சங்களே, இயேசு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரனாக உயிர்த்து விட்டார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அடுத்ததையினுடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தூய பவுல் 1 கொரிந்தியர் 15:54-55 சொல்வது போல, சாவு ஒளிந்து விட்டது, வெற்றி கிடைத்து விட்டது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு மரணத்தை வென்று எமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் வெல்லுகின்ற மரணத்தை இயேசு தம் உயிர்ப்பினால் வென்றிருக்கிறார். இயேசுவிலே நம்பிக்கை வைக்கின்ற நீங்களும் நானும் ஒரு நாள் இறக்கின்ற பொழுது உயிர்த்தெழுவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையிலே எந்தவித தளம்பலும் எங்களுக்கு இருக்கப் போவது இல்லை. அப்படியானால் நாங்கள் இன்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவது ஒரு நாள் இறந்த பொழுது நாங்கள் உயிர்த்தெழுவோம் என்பதற்காக மட்டுமா, அல்லது வாழுகின்ற பொழுது அந்த உயிர்ப்பை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோமா என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. இயேசு உயிர்ப்பு, இயேசு மரணத்தை வென்ற உயிர்த்த பூ, இயேசு உயிராக இருக்கின்ற பூ, எம்மை உயிரோட்டமுள்ள மக்களாக வைத்திருக்கின்ற பூ. வாழ்வு தர வந்தேன், அந்த வாழ்வை நிறைவாக தர வந்தேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இந்த உயிர்ப்பினூடாக எங்களுக்கு வாழ்வை தருகிறார். நோயினால், துன்பத்தினால், வேதனையினால், கஷ்டத்தினால் இறந்து போயிருக்கின்ற எங்களுக்கு, உயிரோட்டம் இல்லாமல் நடைபெறங்களாக வாழுகின்ற எங்களுக்கு உயிரை கொடுக்கின்றவராக, இந்த உலகிலே எங்களை உயிரோட்டமோ ஆக வாழ வைக்கின்றவராக உயிர்த்த இயேசு இருக்கின்றார். இயேசு தன்னை கொடுத்தார், உயிர்ப்பை அனுபவித்தார். கொடுப்பதனால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வினாலே காட்டினார். நாங்கள் நினைக்கின்றோம் பெற்றுக்கொள்வதனால்தான் நாங்கள் அதிகமாக பெற முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கொடுப்பதனால் நம்மிடம் இருப்பது குறைந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆதலால் கொடுக்க மறுக்கின்றோம். ஒரு ஆலயத்தினுடைய நுழைவாயிலே ஒரு பிச்சைக்காரன் வளமையைப் போல் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த கோயிலுக்கு வந்த ஒரு பணக்காரன் பிச்சை போட மறுக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் பணம் தருகிறேன், அதற்கு பதிலாக நீ எதையாவது எனக்கு தா. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பிச்சைக்காரன், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் உமக்கு என்ன தர முடியும்? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன், நான் எதையாவது கொடுத்து நான் பெற்றுக்கொள்ளுவேன், பணத்தை கொடுத்து நான் சேவையை, பொருளை பெற்றுக்கொள்ளுவேன், நான் இனாமாக எதையும் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவன் கோயிலுக்குள் சென்று விட்டான். பிச்சை கேட்கின்ற பொழுது பலர் பிச்சை கொடுப்பார்கள் அல்லது மௌனமாக சென்று விடுவார்கள். ஆனால் ஒருவன் வந்து தன்னோடு பேசுகிறான். பேசியவன் தன்னிடம் எதையாவது தா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் பிச்சை போடுவேன் என்று சொல்லுகிறான். அவனை யோசிக்க வைத்தது. இரவு முழுக்க அவனால், அந்த பிச்சைக்காரனால் நித்திரை கொள்ள முடியவில்லை. அவன் யோசிக்கிறான். அவன் அந்த ஆலயத்துக்கு அருகே கைவிடப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ளே செல்லுகிறான். அங்கே இருக்கக்கூடிய அழகான பூக்களை பறித்து கொண்டு தன்னிடம் பிச்சை போடுகின்றவர்களுக்கு அந்த பூக்களை கொடுக்கிறான்.
அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லுகிறார்கள். என்னாலும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும், கொடுக்க முடியும், நான் கொடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான், அதை அனுபவிக்கின்றான். அதிகமானவர்கள் இந்த பூக்களை வாங்கி அவனுக்கு பணம் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் அவன் ஒரு புகையிரத நிலையத்திலே அந்த பணக்காரனை சந்திக்கிறான். அப்பொழுது அவனை அடையாளம் கண்டு அந்த பணக்காரரிடம் அவன் போய் என்னை உமக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அந்த பணக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உம்மை தெரியாது என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு நாள் நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். அந்த பிச்சை எடுக்கின்ற பொழுது பிச்சை போடாமல் எதையாவது தந்தால்தான் பணம் தருவேன் என்று சொல்லி என்னிடம் சொன்னீர். என்னை யோசிக்க வைத்தது. நான் இன்று 6 பூக்கடைகளுக்கு சொந்தக்காரன். இப்பொழுது இன்னொரு மாநிலத்திலே பூக்கடை தொடங்குவதற்காக நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னானாம். வாழ்வினுடைய உண்மை உனக்கு விளங்குகிறதா என்று சொல்லி அந்த பணக்காரன் கேட்டானாம். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன், இப்பொழுது வியாபாரி, அவன் சொன்னான், ஆம், கொடுப்பதால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உண்மையை நான் அறிந்துவிட்டேன் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரன், இந்த வியாபாரி சொன்னானாம். இயேசுவிலே பிரியமானவர்களே, இது வியாபாரத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். நாம் கொடுக்காமலே, அன்பை கொடுக்காமலே மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்காமல், தியாகம் செய்யாமலே மற்றவர்கள் எங்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் தோற்று போகிறோம். எங்களால் இயன்றதை கொடுக்கின்ற பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த உண்மையை ஆண்டவர் என்று எமக்கு சொல்லுகிறார். இந்த திருவிழிப்பு என்பது, இந்த பாஸ்கா விழா என்பது கடத்தல் ஆகும். இஸ்ராயல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது கடவுள் இவர்களை இந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து செங்கடல் வழியாக பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்கு கடத்த விரும்பினார். ஆகவே மோசேயை தலைவனாக அவர் நியமித்து அந்த இஸ்ராயல் மக்களை அந்த செங்கடல் வழியை கடத்துகின்ற நிகழ்வுதான் இந்த பாஸ்கா விழா. ஆகவே எல்லோரும் அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நிலைகளிலே பூசுகின்றார்கள். அந்த எங்கெல்லாம் அந்த இரத்தம் பூசப்பட்டதோ அவற்றை கடவுள் கடந்து போய் எகிப்திய தலைச்சன் பிள்ளைகளை கொண்டு குவிக்கின்றார். ஏனென்றால் இந்த கடத்தல் செயற்பாட்டிலே ஆண்டவர் ஈடுபடுகின்றார். இந்த மக்கள் இந்த கடந்து போகின்றார்கள். இந்த துன்பத்திலிருந்து அவர்கள் இன்பத்துக்கு கடந்து போகிறார்கள். இருளில் இருந்து ஒளிக்கு அவர்கள் கடந்து போகின்றார்கள். சாவிலிருந்து வாழ்வுக்கு அவர்கள் கடந்து போகின்றார்கள். இன்று நாங்கள் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் துன்பத்திலிருந்து சந்தோஷத்துக்கு கடந்து போக வேண்டும். சாவிலிருந்து நாங்கள் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும். இருளில் இருந்து நாங்கள் ஒளிக்கு கடந்து செல்ல வேண்டும். காலங்கள் கடந்து போவது போல எங்களுடைய துன்பங்களும் ஒரு நாள் கடந்து போகும். எங்களுடைய வேதனைகளும் ஒரு நாள் கடந்து போகும். எங்களுடைய கஷ்டங்களும், எங்களுடைய தோல்விகளும், எங்களுடைய பிரச்சனைகளும் ஒரு நாள் கடந்து போகும் என்கின்ற உண்மை செய்தியை இந்த உயிர்ப்பு பெருவிழா எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே சிந்தித்தா என்கின்ற ஒரு பெண்மணி 9 வயதிலே அவளை ஆடு மேய்க்க அனுப்புகிறார்கள். வறுமை. 13 வயதிலே ஒரு 35 வயதுடைய ஒரு செல்வந்தனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவள் 19 வயது அடைகின்ற பொழுது 3 ஆண் பிள்ளைகளை அவள் பெற்றுவிட்டாள். அவள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு செல்வந்தன், மற்றவர்களை சுரண்டி வாழுகின்ற ஒருவனுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து அவள் குரல் கொடுக்க முனைகின்றாள். அப்பொழுது இந்த பழம்படைத்த அந்த செல்வந்தன் இவளுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். அவன் இந்த பெண்மணியுடைய சிந்தித்தா என்கின்ற பெண்மணியுடைய கணவனை அழைத்து சொல்லுகிறான், அவள் வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளை என்னுடைய பிள்ளை.
என்று ஒரு பொய்யை சொல்லுகிறான். கோபத்தோடு வருகின்ற இதுகளை சொன்னால் எல்லோரும் நம்பி விடுவார்கள். கோபத்தோடு வருகின்ற அந்த கணவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், இவளை கொல்ல அவன் நினைக்கின்றான். எனக்கு துரோகம் செய்தவளை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டுகின்றான். நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தவளை தன்னுடைய மாட்டு பட்டியிலே இரவிலே கொண்டே போடுகின்ற பொழுது மாடுகளால் மிதித்து அவள் இறந்து விட்டாள் என்று சொல்லி அவன் சொல்ல நினைக்கின்றான். மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த பெண்மணி இழுத்து கொண்டு போய் அந்த மாட்டு அந்த பட்டிக்குள்ளே அவளை எறிந்து விடுகிறான். மாடுகள் மிதிக்க அவள் நொந்து போகிறாள். மாடுகள் மிதித்ததை விட தன்னுடைய கணவன் தன்னை சந்தேகப்பட்டு விட்டான், தன்னை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மதிக்கவில்லை, தன்னுடைய கதையை அவன் கேட்கவில்லை என்று அந்த வேதனை அவளை வாட்டிக்கொண்டிருந்தது. இறந்து விடுவோம் என்று சொல்லி அவள் அந்த விரக்தியின் விளிம்புக்கு போகின்றாள். ஒரு மாடு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வருகின்றது. எல்லா மாடுகளையும் இடித்துவிட்டு அந்த மாடு அந்த அவளை கீழே வைத்து பாதுகாக்கின்றது. அந்த மழையிலே, அந்த குளிரிலே, அந்த வேதனையிலே அவள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவள் இந்த மாட்டை பற்றி யோசிக்கிறாள். இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம், எல்லோரும் என்னை இடித்து நொறுக்குகின்ற பொழுது ஒரே ஒரு மாடு எனக்கு உதவி செய்தது என்று சொன்னால், நானும் இந்த மாட்டை போல மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், அல்லது என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கீற்றை பெற்றவளாக அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவள் அன்றிரவே ஓடுகின்றாள். அவளுக்கு போவதற்கு இடமில்லை, எங்கே போவதென்று தெரியாமல் அவள் ஓடுகின்றாள். இறுதியிலே ஒரு சுடுகாட்டிலே அவள் போய் நிற்கிறாள். ஏனென்றால் அங்கே பிணங்களுக்கு படைக்கின்ற உணவை அவள் உண்ண முடியும், அந்த பிள்ளைக்கு அந்த உணவை கொடுக்க முடியும். அங்குதான் அவளை தேடி யாரும் வர மாட்டார்கள். ஆனால் 2-3 மாதங்கள் அந்த உணவை உண்டு விரக்திக்கு சென்று விட்டாள். இப்படி கீழ்த்தனமான வாழ்க்கை வாழ்வதா, இதைவிட நான் பிணங்களோடு சாவது மேல் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ரக்கிலே தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக அவள் பிள்ளையோடு நடந்து போகின்றாள். அங்கே போகின்ற பொழுது அங்கே ஒரு வயதானவர், நோயுற்றவர் அந்த சாக்கடைக்கிலே கிடந்து அவர் தண்ணி என்று சொல்லி அவர் கெஞ்சி கேட்கிறார். அப்பொழுது அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தண்ணீர் கொடுப்பதா, நானும் இந்த பிள்ளையோடு இந்த ரயில்வே ட்ரக்கிலே இறந்து போவதா என்று சொன்னவள் அவள் அருகிலே சென்று பிச்சை எடுத்து ஒரு போத்தல் தண்ணி வாங்கி அந்த ஏழைக்கு கொடுக்கிறாள். ஆனால் அந்த ஏழையினுடைய அந்த வயோதிபனுடைய முகத்திலே சந்தோஷம் பொங்குகின்றது. இவளுக்கு குழப்பம், என்னாலும் நன்மை செய்ய முடியுமா, என்னாலும் இந்த உலகிலே மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று சொல்லி குழம்பியவளாக ஒரு மரத்தடியிலே இருந்து அவள் யோசிக்கிறாள், தற்கொலை செய்வதா அல்லது வாழ்வதா என்று சொல்லி. வெயில் கொளுத்துகின்றது. ஆனால் ஒரு கிளை மட்டும் இவளுக்கு நிழலை கொடுக்கின்றது. நிமிர்ந்து பார்க்கிறாள், யாரோ வெட்டிய அந்த கிளை ஒரு சிறு நுனியிலே தொங்கிக் கொண்டு இவளுக்கு அந்த நிழலை கொடுத்து கொண்டிருந்தது. தன்னுடைய வாழ்க்கையும் இதுபோல்தான். தன்னுடைய கணவனாலே கைவிடப்பட்டு இந்த ஒரு நொடி பொழுது ஒரு துளியிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், ஒரு நுனியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நினைத்தவளாக அவள் நினைக்கின்றாள். இந்த கிளையால் எனக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால், நொந்து போய் ஒன்றுமில்லாமல் உடைந்து போயிருக்கின்ற என்னால் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி எழுந்து போகின்றாள். அவள் அங்கே மற்றவர்களிடம் பிச்சை எடுத்து அங்கே கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து அவர்களை வாழ வைக்க முற்படுகிறாள். அவள் பல மடங்களுக்கு சொந்தக்காரி. 30 மடங்களை வைத்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அவள் பராமரித்து வருகிறாள். அவளுடைய பிள்ளை இப்பொழுது ஒரு வைத்தியராக அவள் உருவாகிவிட்டாள். ஒரு நாள் ஒரு வயோதிபர் அந்த மடத்துக்கு வருகிறார். அவர் யார் என்று சொல்லி இவள் அடையாளம் கண்டுவிட்டார்.
தன்னை உதறி தள்ளிய, தன்னை கொலை செய்ய முற்பட்ட தன்னுடைய கணவன்தான் அங்கே இடம் கேட்டு அந்த பெண்ணிடம் வருகிறார். அவனுக்கு அவள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இதுக்கு இடம் தேவை, என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவளிடம் வந்த பொழுது அவருக்கு புகலிடம் கொடுக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் உன்னுடைய மனைவிதான், ஆனால் இன்றிலிருந்து நான் உன்னுடைய தாயாக இருக்கிறேன். நீ இங்கே இவர்களைப் போல என்னோடு கூட இரு, கணவனாக அல்ல, மாறாக என்னுடைய பிள்ளையாக இரு என்று சொல்லி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாள். இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த சிந்தித்தா என்கின்ற பெண்மணியைப் போல நாங்களும் வாழ்வின் விளிம்பிலே நிற்கின்றோம். பல்வேறு விதமான வேதனைகளிலே, சோதனைகளிலே நாங்கள் உடைந்து போகியிருக்கிறோம். எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே தண்டித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளைகளிலே ஆண்டவர் நம்பிக்கையின் கீற்றை எமக்கு தருகிறார், உயிர்ப்பை எங்களுக்கு தருகிறார், ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தருகிறார். கொடுப்பதனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த உண்மையை எங்களுக்கு தருகிறார். நீங்களும் நானும் வேதனை இருக்கின்ற பொழுது, தோல்வியில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, எங்களால் இயன்றதை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இயேசு தன்னை உடைத்து எமக்கு தாரை வார்த்தார். கல்வாரி மலையிலே தன்னை ஈனமாக கொடுத்தார், ஈகம் செய்தார். ஆகவே நீங்களும் நானும் இன்று மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்காமல் எங்களால் என்றளவு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அன்பை, அரவணைப்பை, ஆதரவை, நல்ல வார்த்தைகளை, உற்சாகமான வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது, எங்கள் விருப்பவற்றை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். நாங்கள் இறைவனுடைய உயிர்ப்பின் மக்களாக இருப்போம், இறந்த பின் உயிர்த்தெழுவோம் என்பது எமது நம்பிக்கை. ஆனால் இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது நாங்கள் உயிரோட்டமுள்ள மக்களாக இருப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.